முன்னெல்லாம் நான் பாட்டில வாங்குவேன். முன்னெல்லாம் நேத்து முன்னாடி நினைச்சுக்காதீங்க. நேத்து முன்னாடி நினைச்சுக்காதீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க் வந்த உடனேமே என்ன நல்லா கவனிங்களே. டாஸ்மார்க் வந்த உடனேமே பாட்டில வாங்கி படிப்பேன். சரக்கு பேரியா இல்ல குடியை கெடுக்கும் போட்டுக்குது. எந்த அரசாங்கம் பாட்டில விக்குதோ அரசாங்கத்தை தப்பு சொல்லல. கண்ணை திறந்து பார்த்தேன். பாட்டில கெட்டது எழுதி இருக்குதியா. நல்ல தேன் மாதிரி குடிக்கிறத கூட கண்ணை மூடி கப்சுப்பு அடிக்கிற அளவுக்கு கெட்டது யாது. கண்ணை மூடி கப்புச்சு கெட்டதை வாங்கி குடிச்சு கெட்டு போற குடிகள் எத்தனை. அந்த கெட்டதை வாங்கி குடிச்சு குடிகள் எத்தனை வீடு கெட்டு போயிருக்குதுங்க. எத்தனை குடும்பம் கெட்டு போயிருக்குது. இது இயேசுவுக்கு பிடிக்காது. எந்த குடும்பமும் கெட்டக்கூடாதுங்க. நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இயேசு உங்களை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. நிம்மதியா வாழுங்க. ஒரு ஐயரு தப்பா இருக்கு. ஒரு ஐயரு ஒரு பிராமணரு என் வண்டியை பார்த்தாரு. பச்சை கலரா இருந்தது. என்னடா வண்டியை பாக்குறாருன்னு பார்த்தேன். அதுல நீ தேடும் நிம்மதி இயேசுன்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? நீ தேடும் நிம்மதி இயேசுன்னு போட்டிருக்கோம். இந்த ஐயர் வந்தாரு. வண்டியில ஏறி உட்கார்ந்தாரு. நீ எழுதிக்கிட்டு உண்மையான்னு கேட்டாரு. நான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். அதுக்கு நான் தான் சாட்சி. வெளியே யாரும் சொல்ல மாட்டேன். நிம்மதியை தேடி போனேன். அது இயேசு கொடுத்தாருங்க. பாருங்களேன். நல்லது கொடுக்கிறவர். கரெக்ட்டுங்களா? உயிரை கொடுத்தாரா? கெட்டு போக நினைச்சாரா? நான் நல்லா இருக்கணும் நினைச்சாரா? நல்லது நினைக்கிறவரு. இவருக்கு ஏன் ஒரு சின்ன இடத்தை கொடுக்க கூடாது? நான் கொடுத்தேன். நல்லா இருக்கிறேன். என் வண்டி மட்டும் இல்ல, என் ஃபேமிலி நல்லா இருக்குதுங்க. அதனால ஒரு சின்ன வாழ்க்கை. தம்பி பாடினார்ல, எத்தனை பயமுறுத்து. கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனா உண்மை அதுதாங்க. ஏன் தெரியுங்களா? மலருக்கு பூ கால இருக்கும். சாயந்தரமா பூ என்ன ஆயிடும்? என்ன மலருக்கு ஒப்பான வாழ்க்கை